இன்றைக்கி டின்னருக்கு நான் வித் பட்டர் சிக்கன் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதோட ரெசிபி பார்த்துடலாமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான்க்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் வந்து 3 கப் வந்து ஃப்ளார் எடுத்துருக்கேன், மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இதெல்லாம் போட்டால் தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்தேன். 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு மூடி போட்டு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா ஊற விடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பட்டர் சிக்கனுக்கு சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், இது ஜீரகத்தூள், இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, உப்பு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தயிர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிளகாத்தூள் எல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து மைல்டான காரமாக இருக்கும். ஸோ காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour ஊற விட்டுடலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி முக்கு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது ஒரு 2 minutes வதங்கினதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து நான் நல்லா ஆற வச்சுக்கிறேன். இது வந்து ஆறிட்டு அதே கடாயில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 90% வரைக்கும் குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு, பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டர் சிக்கனுங்கிறதுனால. ஸோ இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா மையாக அரைச்சிட்டேன். ஸோ இன்னும் நல்லா க்ரீமியாக வேணும்னா நீங்கள் இந்த அரைச்ச விழுதை வந்து வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீமியாக வரும். ஸோ நான் நல்லா ஃபைனாக அரைச்சதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே வந்து மூடி போட்டுடணும், இல்லைன்னா ஃபுல்லாக தெறிக்கும். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். மூடி போட்டதுக்கப்புறம் தான் ஃப்ளேமை வந்து ஹை பண்ணுவேன். ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயே கொதித்து நல்லா கிரேவி கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து நம்ம காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். அந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மூடி போட்டு திரும்ப ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தி நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சுகர் சேர்த்தா தான் வந்து நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும்.
ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து நல்லா ஊறிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஊறணும், அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும். இப்போ அதை சின்ன சின்ன பாலாக எடுத்துகிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் திரட்டி நம்ம வந்து நான் ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து செசமி போட்டுட்டு இது கூட வந்து கொரியாண்டர் லீஃப் போட்டு இது மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இது நம்ம இஷ்டம் தான், இதில் நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ப்ளைனாகவும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா நானுமே வந்து நான் இது மாதிரி தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டுட்டு பட்டரோ கீயோ போட்டு லைட்டாக நல்லா 2 சைடும் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். நானும் பட்டர் சிக்கனும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாவே செம்மையாக வரும். ஸோ இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.